ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹேர் பேக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வெந்தயம், அதுக்கப்புறம் அரிசி வெடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த அரிசி வெடிக்கிறப்போ வர தண்ணி, இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஹேருக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ். ரெண்டுமே நல்லா ஹேரை ஸ்மூத்தாக, சாஃப்டாக, ஷைனிங்காக ஹேர் வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் இதுவும் உங்கள் அப்படியே ஒரு கண்டிஷ்னர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கும் இந்த ஹேர் பேக் நீங்கள் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி ஹேர் பேக் போடும்போது நம்ம ஹேருக்கு எப்போயும் ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணுறது ஒரு பெட்டராக ரிசல்ட் கொடுக்கும். ரிசல்ட்டுன்றதை தாண்டி அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நான் ஊற வச்சுட்டேன், நைட்டே ஊற வச்சு காலைல பார்த்தா இப்படி தான் உங்களுக்கு திக்காக இருந்தது. நைட்டு ஊற வச்சுட்டு காலைல பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துட வேண்டியதான். அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் அதை ஹேரில் நல்லா ஃபுல்லாக தனியாக ஸ்கால்ப்லலாம் நல்லா அப்ளை பண்ணணும். இது பேஸ்ட்டுங்கிறனால நம்ம அப்படியே ஒரு ஹேரை எடுத்து நல்லா ஸ்கால்ப்லலாம் அப்ளை பண்ணி நல்லா அந்த பேக் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்கேஸ் கோல்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி குளிர்ச்சி ஆகாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஏற்ற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெந்தயம் குளிர்ச்சி, அதனால் இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். உங்கள் ஹேர் சீரியஸாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் க்ரோத்தும் சரி, உங்களோட ஹேரை நீங்கள் நல்லா வளர்கிறத பார்க்கலாம். சாஃப்டாக ஷைனாக இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஹேர் பேக்கும் இது. ஷைனிங்காக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.